ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு ஒரு வான்ச்சோ கேக் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதை பார்க்கறது இருக்கட்டும். முதல் வாஞ்சோ கேக்குனா என்னன்னு சொல்லு. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தாலே அது என்ன கேக்குங்கிறது தானாக தெரிஞ்சிட போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா கோவப்படாம? ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். சாக்லேட் ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி நம்ம வான்ச்சோ கேக்கோட ஃபர்ஸ்ட் லேயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ், சாக்லேட் ஸ்பாஞ்சை வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப்போட டார்க் சாக்லேட் மிக்ஸ் பண்ண மிக்சரை கேக் ஸ்பாஞ்சோட எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பனிக்காலத்துல சட்டைக்கு மேல ஸ்வெட்டர் போடுற மாதிரி இந்த லேயருக்கு மேல டார்க் சாக்லேட் கனாஸ் மிக்ஸ் பண்ண க்ரீமை வச்சு ஒரு தின் லேயர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இந்த லேயருக்கு மேலே மாதம்பட்டி ரங்கராஜ் விருந்தில் மாங்காய் ஊறுகாய் வைக்கிற ஸ்பூனை கடனை வாங்கி அதில் 2 ஸ்பூன் டார்க் சாக்லேட் கனாஷ் எடுத்து இந்த லேயருக்கு மேலே விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபைனலாக நம்ம ஏற்கனவே துருவி வச்ச டார்க் சாக்லேட் துருவல்களை நல்லா தூவி விட்டு இந்த லேயருக்கு இதோட எண்டு கார்டு போட்டுக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது லேயர் 2. என்ன ப்ரோ, லேயர் 1ல பண்ணதையெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரிப்பீட் பண்ண அது பேர் சாக்கோ ட்ரஃபிள் கேக் மக்களே. இது வாஞ்சோ கேக்குங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சங்கக்காராவுக்கு நயன்தாராவுக்கும் எப்படி எந்த சம்மந்தமும் இல்லையோ அதே மாதிரி லேயர் 1க்கு எந்த சம்மந்தமுமே இல்லாத வெண்ணிலா ஸ்பாஞ்சையும் ஒயிட் சாக்லேட்டையும் யூஸ் பண்ணி லேயர் 2 நம்ம பண்ண போகிறோம். எஸ், மெகா சீரியல்ல சம்பளம் பார்த்தாம பாதியிலே ஓடி போன ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக புதுசா ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி இனி இவருக்கு பதில் இவர்னு காடை போட்டு எப்படி சீரியலை கண்டினியூ பண்ணுவாங்களோ அதே மாதிரி லேயர் 1ல எங்கெங்கெல்லாம் நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி லேயர் 2 நீங்க பண்ண போறீங்க. அவ்வளவுதான் மக்களே. இந்த வான்ச்சோ கேக்னா என்னங்கிற ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் டார்க் சாக்லேட் கனாஸ் யூஸ் பண்ணி ஒரு லேயரும், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ஒயிட் சாக்லேட் கனாஸ் யூஸ் பண்ணி இன்னொரு லேயரும் ஆல்டர்னேட்டாக அப்படியே ஸ்டாக் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வாஞ்சோ கேக்குன்னு தமிழ்ல சொன்னதுக்கு பதிலாக வரிக்குதிரை கேக்குன்னு அரேபிய மொழியில சொல்லியிருந்தா ஓப்பனிங் கார்டிலே பார்த்துட்டு அப்படியே ஊரப்பக்க ஓடி இருப்போமே நீங்க கேட்கறது புரியுது மக்கள். அடிக்கடி கம்பேர் பண்ணி நம்மளை காயப்படுத்த நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பெரியப்பா வீட்டு பையன் திடீர்னு ஒரு சிம்மில் ஃபிசிக்ஸில் ஃபெயிலாக போக இந்த சந்தோஷமான விஷயம் ஏற்கனவே பெரியப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு பெரியப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தத்தில் இருக்க 400 பேத்துக்கு எப்படி சந்தோஷமாக சொல்லிட்டு வருவோமோ அதே மாதிரி இந்த வான்ச்சோ கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத வாயால் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் மக்களே. இந்த வான்ச்சோ கேக் ஒரு கஸ்டமர் அவங்க கியூட் பேபி பாயோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணாங்க. இந்த கேக்கை டிசைன் பண்ணுற வீடியோ அண்ட் இந்த கேக்கோட கஸ்டமர் வேறு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.